வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படமான டேஞ்சரஸ் அனிமல் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட் பிளேயில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஜேனலில் எடுத்திருக்கிறாங்க. படத்தோட கதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சீரியல் கில்லரை சுற்றி இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. அப்படி என்ன வித்தியாசமான ஒரு சீரியல் கில்லர்னு கேட்டிங்கன்னா, நடுக்கடலில் வந்து இந்த ஷார்க்கை பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி அவங்கள வலுக்கட்டாயமாக ஷார்க்கை கடிக்க வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை ஒரு லைவ் வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது அவனோட ஹாபி. இப்படிப்பட்ட சீரியல் கில்லர்கிட்ட ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து அவங்ககிட்ட தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச பிளாட்டு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அருமையான சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஜேனரில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு பாருங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். பயங்கரமான ஒரு வில்லனிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இறக்கியிருக்காரு. அந்த வில்லனிசம் மட்டும்தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி ஸ்டோரி வைஸாகவும் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் கில்லரில் நம்ம வழக்கமாக பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நடுக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணக்கூடிய அந்த துன்புறுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். தென் இந்த படத்தில் திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரியான சீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து நல்லா போயிட்டு இருக்க சீனில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணுவான். இந்த மாதிரியான திடீர் சீன்லாம் நிறைய இடங்களில் பயமுறுத்துகிற மாதிரி கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆச்சு. தென் கடைசியாக இந்த படத்தோட அந்த விஎஃப்எக்ஸ் அவுட்புட், இந்த படத்தில் ஒரு சில இடங்கள்ல அந்த ஷார்க்குமே தேவைப்பட்டிருக்கு. அண்டர் வாட்டரில் வரக்கூடிய ஷார்க் போர்ஷன் நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் அவுட்புட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அந்த ஷார்க் அடிக்கக்கூடிய போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லா சூப்பராகவே வந்துச்சு. ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. படத்தில் அந்த வில்லனோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே கண்டிப்பாக தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயினுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த வில்லனோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுவார் பாருங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள், தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.